இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 45வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. யோசேப்பு ஜீவனை காப்பாற்றுகிறவர். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். வசனம் 4. தேவன் எந்த நோக்கத்திற்காக யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பினாரோ அது நிறைவேறியது. அவன் தன்னை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தினான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். 2ஆம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான் என்று ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7:13 தெளிவாக கூறுகிறார். மோசேக்கும் இதுதான் நடந்தது. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என அப்போஸ்தலர் 7:35 இஸ்ரவேல் மக்கள் மறுதலித்த மோசேயைத்தானே மீண்டும் அவர்களுக்கு தலைவனாக தேவன் ஏற்படுத்தினார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதும் தங்கள் மீட்பரை முதல் முறை மறுதலித்தே வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் முதல் முறை மறுதலித்தார்கள். 2ஆம் முறை அவர் வரும்போது அவரை ஏற்றுக்கொள்வார்கள். தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை வழங்கக்கூடியவராகவே இருக்கிறார். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அவன் ஆரானில் தங்கிவிட்ட போதோ மீண்டும் அவனுக்கு தரிசனமாகி அழைத்தார். யோனா தீர்க்கதரிசி முதல் முறை கீழ்ப்படியாமல் தர்ஷீசுக்கு சென்று விட்டான். ஆனால் மறுபடியும் அவனையே நினிவேக்கு அனுப்பினார். இளைய குமாரன் முதலாவது தன் தந்தையின் அன்பை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் மீண்டும் திரும்பி வந்தபோது அன்புடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். யோவான் மார்க்கு முதல் முறை பவுலுடன் ஊழியத்துக்கு சென்றபோது திரும்பி சென்று விட்டான். பவுல் அவனை பாராட்டும்படி தேவன் அவனை மீண்டும் பயன்படுத்தினார். கடவுள் ஒருமுறை பேசுவார், இருமுறையும் பேசுவார் என்று யோபு 33:14 யோபு கூறியது எத்தனை உண்மையான காரியம். நாம் பாவியாக இருந்தபோதே நம்மை நேசித்து அழைத்த தேவன் அவருடைய பிள்ளைகளாக மாறிய பின் நம்மை விட்டு விடுவாரா என்ன? அத்தி மரத்துக்கே 2வது வாய்ப்பளித்த தேவன் அவருடைய சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விடுவாரா என்ன? இந்த புதிய நாளில் ஆண்டவருக்குள் நம்மை புதுப்பித்து கொண்டு அவருடன் பயணிப்போம். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்திய போது சகோதரர்கள் பயந்தார்கள். அவனோ அவர்களை அருகில் அழைத்து அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தான். நீங்கள் பயப்பட வேண்டாம், இது தேவனுடைய ஏற்பாடு என்றான். உங்களை பராமரித்து உங்களை பாதுகாப்பேன் என்றான். எத்தகைய ஓர் இரட்சகன்! நம்முடைய இரட்சகர் மேல் எப்பொழுதும் அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறார். தன்னிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. யோசேப்புக்கும் சகோதரர்களுக்கும் உறவு புதுப்பிக்கப்பட்டது. அவர்கள் அவனுடன் உரையாடினார்கள். நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகைமை நீங்கி உறவு புதுப்பிக்கப்பட்டது உண்மையல்லவா? நாம் நேரடியாக கிருபாசனத்தண்டை செல்ல வாய்ப்பு பெற்றிருப்பது நாம் பெற்ற ஸ்லாக்கியம் அல்லவா? இளைய குமாரன் திரும்பி வந்தபோது அங்கீகரிக்க மனதற்று இருந்த அண்ணனைப் போல நாம் இராதிருப்போம். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி வந்த போதெல்லாம் எங்களை அன்போடு அரவணைத்ததற்காக நன்றி கூறுகிறோம். மேலும் திரும்பி வருகிறவர்களை முறுமுறுப்பின்றி ஏற்றுக்கொள்ளும் மனதை தாரும். ஆமேன்.